உபனிஷத் அப்படின்னா மீனிங் என்னன்னா குருவின் காலடியில் அப்படின்னு அர்த்தம். குருவின் அருகில், குருவோடு அப்படின்னு அர்த்தம். அதுல கைவல்ய உபநிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னா அந்த மனிதனை சுற்றி இருப்பவர்களுக்கு, அவருடைய தாய்க்கு அந்த மனிதன் இறந்து விட்டான், ஏதோ ஒரு மனிதன், ஒரு எக்ஸ்ன்னு வச்சுங்க, அவருடைய தங்கைக்கு இறந்து விட்டான், அவருடைய நண்பர்களுக்கு இறந்து விட்டான், அவர்களுடைய உறவினர்களுக்கு இறந்து விட்டான், அந்த மனிதனுக்கு, இறந்த மனிதனுக்கு அவன் என்ன ஆனான் அப்படின்ற ஒரு கேள்விதான் கைவல்ய உபநிஷத்துடைய சாரம். ஏகப்பட்ட உபநிஷத்துகள் இருக்கு, எல்லாமே ஒரே மைய புள்ளிதான். உபநிஷத்துக்கள், குருமார்கள், புத்தகங்கள், ஹோலி புக்ஸ் எதுவுமே உங்களை நோக்கி திருப்பவில்லை என்றால் எல்லாமே குப்பை. 50 வருஷமா ஒரே வரிய ஒரு ஹோலி புக்குன்னு புனித புத்தகத்தை படிச்சுங்கிறன்னா பிரோஜனம் இல்லை, அது ஒரு குப்பை, ஒரு சொம. அது சார் நான் 1300 வீடியோவும் பார்த்துட்டேன் சார், உங்களுக்கு பிரோஜனம் கிடையாது. மாற்றம் நடந்திருக்கா? பார்த்துட்டேன் சார்ன்னு சொல்லக்கூடாது. சார் சேனல் பார்த்து மாறி இருக்கிறேன், அதான் ரைட்.